நான் கேவி ஆனந்த், ஃபிலிம் டைரக்டர். பெயிண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரி. Inspiration, see, I started my career as a photojournalist. I work for India Today, Kalki, Times of India, and other lots of newspaper and magazines. I worked as a freelance photographer. So I got some experience working as a photographer, and even I wrote some articles for Kalki. So that was my inspiration to make this film. பத்திரிகாரனா மூஞ்சியும் பார்க்கணும், முடிவும் பார்க்கணும் சார். நல்லது தம்பி, முதுக பார்த்துட்டல, நீ பார்க்காத மூஞ்சி ஒண்ணு இருக்கு, அதையும் பார்ப்பேன். கோனா பல தமிழில் கோனா பல மீனிங்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோனா அரசன் சொல்லலாம், லீடர் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தமிழ் வார்த்தை. நம்ம பார்த்திங்கன்னா கவிக்கோன்னு சொல்கிறோம், இளங்கோ சொல்கிறோம். இது ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேர்டு இப்போது. ஸோ நல்ல தமிழ் வார்த்தை. அது இந்த கதைக்கு படத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். கோவோட ஸ்பெஷாலிட்டினா இப்போ நிறைய படம் பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கே இல்லை சம்டைம்ஸ் வந்து இதில் என்ன கதை இல்லை, கதையே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். கோவில் வந்து நிறைய கதை இருக்குது. கதைன்னா என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் வெரி பர்சனலாக ஃபார் மீ அண்ட் சுபா, த ரைட்டர்ஸ். நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். எங்களுக்கே இல்லை, ஒரு நிறைய ஸ்கிரிப்ட் வாய்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய ஒர்க் பண்ணி ஒரு புதுசாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அந்நியமாகவும் ஆகிடக்கூடாது, அதே சமயம் ஆடியன்ஸை ரிலேட் பண்ணோம். ஒரு பிலீவபுளாக இது எங்கேயோ நம்மளை சுற்றி எங்கேயோ நடக்குது அந்த மாதிரி ஒரு பிலீவ் பண்ணோம். ஒரு களமும் வித்தியாசமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரீசெண்டாக ரொம்ப ஒரு பத்திரிக்கைக்காரனா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஜோல்னா பை எடுத்துகிட்டு ஒரு ஜிப்பா போட்டு பார்க்கறதுக்கே பரிதாபமாக ஒரு கண்ணாடி, ஒரு கருப்பு கண்ணாடி இருக்கும் திக் ஃப்ரேமில். ரொம்ப வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் ஒரு 5-10 நாள் தாடி அப்படி இருப்பார். ஒரு எடிட்டர் இருப்பார், எடிட்டர்கிட்ட போய்ட்டு ஒன்று ஏதோ எழுதி கொடுப்பாங்க. அவர் வந்து இதெல்லாம் பப்ளிஷ் ஆகக்கூடாது, இது உடனே யாரோ மிரட்டல் ஃபோன் வரும், உடனே இது வேணாம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி இருக்க ஒரு இடத்துல இந்த சமயத்தில் இருக்க ஒரு நல்ல சம்பளம் கொடுக்குற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் மாதிரி சம்பளம் கொடுக்குற ஒரு பத்திரிகை ஆஃபீஸ், ஒரு நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ், அதில் ஒர்க் பண்ணுற ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல விஷயத்துக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு எடிட்டர். ஒரு பத்திரிகைனாவே ஒரு எடிட்டர், ஒரு ரிப்போர்ட்டரோ ஒரு ஃபோட்டோகிராஃபரோ யாரோ ஒரு சில விஷயங்களில் வந்து தடுமாறிட்டால் கூட அந்த எடிட்டர் ஷுட் சப்போர்ட் ஹிம். வந்து ஒரு விஷயத்தில் அவனை காப்பாற்றி விட்டு ஏதோ ஒரு சின்ன தப்பு பழி வந்தால் கூட தான் ஏற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முழு சுதந்திரம் கொடுக்குற ஒரு எடிட்டர், அந்த மாதிரி ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு களத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அது மாதிரி இதுக்காக நாங்கள் நிறைய நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்லலாம் போயிட்டு அங்கே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எடிட்டருக்கும் அசிஸ்டன்ட் எடிட்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த ஃபோட்டோ டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, சப் எடிட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி லே அவுட் பண்ணுறாங்க, அவங்க டெட்லைன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பருக்கு பார்த்து டெட்லைன்ஸ் வந்து நைட்டு ஒரு 11 o'clock 10 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு, இல்லை கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்ருக்குன்னா ஈவன் தே க்ளோஸ் அரவுண்ட் 1:30 கூட க்ளோஸ் பண்ணுவாங்க. அதாவது நைட் 1:30 க்ளோஸ் பண்ணி மார்னிங் 5:30 ரோட்டில் இருக்கும், ஷாப்பில் இருக்கும். அந்த மாதிரி அந்த டெட்லைன்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப அவசர நிலையில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கூட உட்காந்து எதுவும் ரொம்ப தப்பாக போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணி அதை பற்றிலாம் இது பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது வெரி ஒரு நிறைய விஷயங்கள், நிறைய திருப்பங்கள் இருக்க ஒரு நல்ல கேரக்டர்ஸில் எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது கேஸ்டிங்.
ஒரு கேரக்டருக்கு ஒரு கேரக்டரில் ஒரு 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 உருவம் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், இப்போ ஜீவாவாக இருக்கலாம், கார்த்திகாவாக இருக்கலாம், இல்லை பிரகாஷ் ராஜா இருக்கலாம், கோட்டா ஸ்ரீனிவாசராவாக இருக்கலாம். அப்படி அந்த அந்த உருவத்தை அந்த அந்த பார்க்கும்போதே இல்லை அவர் இந்த மாதிரி கேரக்டர் நம்ம பழகும்போதே பல பேர்கிட்ட பழகும்போதே அவரை பார்க்கும்போதே ஒரு இப்படிப்பட்டவர், ஒரு கோவக்காரர், இவர் கொஞ்சம் ஜோக்கெலாம் இருப்பார், ரொம்ப ஜாலியானவர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு 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 கேரக்டரை பார்க்கும்போதே இல்லை இது இந்த மாதிரி ஆளுன்றதை அப்படி கணிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா, அது குட் கேஸ்டிங். அப்போ நம்ம அது மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு அடுத்த லெவல் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே இந்த ஆள் இப்படி இந்த கேரக்டரில் ஒட்டணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். யா ஜீவா, கார்த்திகா, பியா, அஜ்மல், பிரகாஷ் ராஜ், கோட்டா ஸ்ரீனிவாஸ் ராவ், ஜெகன், இந்த மாதிரி ஒரு 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 பெரிய குரூப்பே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எல்லாருமே அந்த எல்லாருக்குமே ஒரு கேரக்டர், ஈவன் ஒரு சின்ன கேரக்டர் ஒரு 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 சீன் வந்தால் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். சினிமாட்டோகிராஃபி ஸ்பெஷல்ன்றதில் இல்லை, நான் ஒரு ஸ்ட்ராங்காக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா ஒரு விஷயம்னா ஒரு விஷுவல்ன்றது வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் ஒரு சீனை வந்து ஒரு பல சில டைலாக்ஸ்லாம் சொல்லாமல் ஒரு விஷயத்தை உணர்த்துகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நல்ல விஷுவல் நினைக்கிறோம். விஷுவல்னால் ஒரு நல்ல ஒரு பச்சை பசைன்னு சொல்லிட்டு ஒரு சீனரிஸோ இல்லைன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் காட்டுறதோ இல்லை ஒரு அழகான ஒரு பூ க்ளோஸ்அப்போ அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஸ்டனிங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் விஷுவல் அப்படின்னா இப்போ நீங்கள் முதல்வன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது நிறைய சேரி குப்பம், அது ஒரு அழுக்கான ஒரு சென்னை இதெல்லாம் காமிச்சு அது மாதிரிலாம் அர்ஜுன்லாம் போய் எல்லாம் ஃபைட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் காமிச்சிருப்போம். ஏன்னா அந்த ஃப்ரேமை வந்து ஒரு கதையை சொல்கிற ஃப்ரேமாக இருக்கணும். ஒரு ஷார்ட் நம்ம ஒரு லென்சிங்லேயும் லைட்டிங்லேயும் நம்ம காட்டும் போதே சில விஷயம் லைட்டிங் சிம்பிளிஃபை பண்ணணும், ஒரு கம்போசிஷன் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை இந்த சென்ஸ் அது ஆடியன்ஸ் பார்க்கும்போதே இல்லை ஈவன் ஃபார் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்க்கும்போதே அவங்க மனசில் வந்து என்ன விஷயன்றதை புரிஞ்சுக்கணும். அக்கார்டிங் டு மீ அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷுவலாக இருக்கும். இந்த படத்தில் ரிச்சர்ட் நாதன் என் கூட வந்து சிவாஜி வரைக்கும் சிவாஜியில் எனக்கு அசோசியேட்டாக இருந்தார், அசோசியேட் கேமராமேனாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு அங்காடி தெருவு எல்லாம் பண்ணார். எனக்கு ஒரு கேண்டிடாக ஒரு ரியலிஸ்டிக்காக அவரோட அப்ரோச் பிடிச்சிருந்தது அங்காடி தெருவில். இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு லுக் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் அவர் கூப்பிட்டு பண்ண சொன்னேன். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு நல்ல, ஏன்னா நான் என்ன கேட்குறேன் என்ன விஷயம் என்ன புரிஞ்சுட்ட ஒரு கேமராமேன். ஏன்னா யூஸ்வலாக சொல்லுவாங்க ஒரு கேமராமேன் டைரக்டர்ன்றாவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி சொல்லுவாங்க. எதுக்குன்னா ஒரு அந்த டைமில் போய்ட்டு ஸ்பாட்டில் போய்ட்டு எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணுன்ற நம்ம ஒரு சின்ன ஒரு கோட் வேர்ட் கொடுத்தாவே அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கணும். அப்படி தான் நான் ஒரு கேமராமேனாக பல டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன விருப்பம் ஃபுல்லாக ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுட்டு அவங்ககிட்ட அதோட விவாதம்லாம் முன்னால் இருக்கும், இல்லை நம்ம டிஸ்கஷன் பண்ணுறப்ப இருக்கும், இல்லை இது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற விவாதம்லாம் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு டைரக்டர் முழுசாக புரிஞ்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் ரிச்சர்ட் என் கூட ஒர்க் பண்ணார். ரொம்ப அந்த சாங்ஸ்லேயும் சரி ஒரு சாங்ஸுக்கான ஒரு விஷயமா இருக்கும், ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு அந்த மாதிரி விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ் காட்டுறப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டைலைஸாக இந்த சென்ஸ் நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸால் ரன் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸுன்ற அந்த மாதிரி லுக்கும் வரும். அப்படியே கொஞ்சம் ஒரு சிட்டிக்குள்ளே போகிறப்போ அந்த மெட்ரோ லைஃப் அந்த மாதிரி அந்த லுக்கும் இருக்கும். சாங்ஸில் போகிறப்போ டிஃப்ரெண்ட் லுக், அந்த டிஃப்ரெண்ட் லுக் இந்த சென்ஸ் எல்லாமே வந்து ஒரு பல களங்கள் இருக்கும் படத்தில். பட் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா ரிச்சர்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பேண்டம் ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹை ஸ்பீட் கேமரா. யூ கேன் ஷூட் இன் ஹெச்டி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து 2500 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் அதில் ஷூட் பண்ணலாம். இட்ஸ் அ நியூ மாடல், இது ப்ரோட்டோ மாடல். இப்போ தான் அவங்க கம்பெனியில் வந்து நாங்கள் பண்ணுறப்போ லாஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நாங்கள் அவங்க இன்னும் டெமோ மாடல் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க.
ஸோ என்னோட ஸ்டூடியோ விஷன் ஹரிஷ் அம்தானி அவர் சொன்னார் அது மாதிரி இங்கே சிங்கப்பூர் வரப்போகுது டெமோக்கு அப்படிலாம் சொன்னார். ஸோ ஐ வாண்டட் ஒய் நாட் இன் சென்னை நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இது பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபாலோ பண்ணி உடனே அவங்க இது இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க, சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. கிளைமேக்ஸில் சில போர்ஷன்ஸ்லாம் வந்து இல்லை. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ஃபிலிம் கேமரா வந்து 24 frames per second ஓடும். எங்கே ஹை ஸ்பீட் போனோம்னா அப் டு 150 frames போகலாம். பட் இந்த பேண்டம் ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ அப் டு 2500 frames. அதே சேம் டைம் அந்த ஃபிலிம் லுக்கோட க்ளோஸாக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால ஈவன் அது எந்த ஃபியூச்சர் ஃபிலிமையும் யூஸ் பண்ணல. ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் மட்டும் லேஸாக அவங்கள டெஸ்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து கூலை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது கிளைமேக்ஸோட அந்த விஷயத்தை ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹாரிஸ் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அயனில் ஒர்க் பண்ண அவர் வந்து நான் முதல்ல அவர் படம் செல்லமே அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழு ஈடுபாடு அவர்கிட்ட. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு டைம்னால இன்னைக்கு இதுக்குள்ளே இதை கொடுத்தாகணும் இதுக்குள்ளே இதை முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன்லாம் இல்லாமல் அவருக்கு எப்போ ஒரு மனசு ஃப்ரீயாக இருந்து இந்த டைமில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவார். அவர் பண்ணுறாருன்னா அது வந்து அவரோட அதிருப்தியில் எதுவுமே வெளில வராது. ஒரு விஷயம் வந்து ஐயோ இது பண்ணிக்கலாம் அவர் முழுசாக முடித்து எல்லாத்தையும் முடித்து கரெக்ட் பண்ண பிறகு தான் அவர்கிட்ட ஒரு ப்ராடக்டே வெளியே வரும். ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிங்க. இந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவருக்கு வந்து நான் கம்போசிங் கூப்பிட்டு போகிறப்போ போனோம். நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்றப்போ அந்த வெண்பனியே சாங் பார்த்தீங்கன்னா சைனா நார்த்தன் சைனாவில் மங்கோலியா பார்டரில் ஒரு இடம் இருக்குது. அங்கே ஃபுல்லாக ஐஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஏன்னா அங்கே வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஐஸ்லேயே ஹோட்டலில் ஐஸ் க்யூப்ஸில் அங்கே ஒரு ரிவர் ஓடுது. அங்கே ரிவரில் என்ன பண்ணுவாங்க இவங்க ஒரு த்ரெட் மாதிரி போட்டுட்டு பிரிக் மாதிரி ஒரு 2 feet 1 feet அந்த மாதிரி 1 foot அந்த மாதிரி ஒரு பிரிக் மாதிரி ஃபுல்லாக முதல்ல அந்த தண்ணி ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு பிளாக் வச்சுருவாங்க. அப்புறம் அந்த வின்டரில் ஃப்ரீஸ் ஆகும்போது அப்படியே பிளாக்காக வரும், ஒரு பிரிக்காக வரும். அதை வச்சு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரிலாம் பண்ணி ஒரு ஐஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று நடக்கும். அந்த டூரிங் ஜான் 5th நடக்கும். ஹாபின்னு சொல்லிட்டு ஒரு செட் அது. ஸோ நாங்கள் அந்த ஒரு படத்தில் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு நல்ல ஒரு மெலோடியோட ஒரு சாங் வெண்பனிய மாதிரி ஒரு சாங் தேவைப்பட்டது. ஸோ ஹாரிஸ் வந்து கம்போஸ் பண்ண அந்த டைம் ரொம்ப பிஸியாக இருந்தார் அவர். ஸோ லெட்ஸ் கோ டு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டுல அந்த -28 -30 degrees Celsius அந்த டெம்பரேச்சர். நம்ம ஒரு 0 degree ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைமில் அங்கே அந்த -28 -30 அவரை கூப்பிட்டு போயிட்டு வி ஜஸ்ட் ரூம்ட் அரௌண்ட் த சிட்டி அந்த உங்கெல்லாம் போயிட்டு அந்த எக்ஸிபிஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு உடனே அந்த குளிர்லேயே வந்துட்டு ஒரு இவெண்ட் டு த கீபோர்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஹோட்டல் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கிளாஸில் அந்த ஃபுல்லாக கர்டன்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அது தூரத்தில் அந்த ஃபெஸ்டிவல் அந்த லைட்ஸ் அதெல்லாம் தெரியும். அவர் கம்போஸ் பண்ணார் அந்த சாங்கை. ஜஸ்ட் சம்டைம்ஸ் அவர் கூட நம்ம கம்போஸ் பண்ணுறப்போ சில சாங்ஸ்லாம் வந்து 2-3 days உட்காந்தா கூட அவருக்கு திருப்தியாக வராது, நமக்கு திருப்தியாக வராது. அது திருப்தியான சென்ஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு நமக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் கொடுக்க மாட்டார், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு கொடுப்பார். ஆனால் இந்த சாங் வந்து ஜஸ்ட் அந்த கையெல்லாம் கூட ஒரு கீபோர்டில் ஒர்க் பண்ணுறப்போ கையெல்லாம் கூட ஆடிட்டு இருந்தது. ஏன்னா அந்த ஓகே நாங்கள் உட்காந்துருக்க ரூம் டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தது. பட் வெளியில் அப்போ தான் உள்ளே வந்து கடன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வெட்டர்லாம் கட்டி போட்டு ஒரு கம்போஸ் த சாங். அதுதான் வெண்பனியே. எனக்கு ரொம்ப இந்த படத்தில் கூலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சொல்லலாம் வெண்பனியே. விஷுவல்ஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நீங்கள் பாருங்கள். நானே என்னை பற்றி பீதிக்கிறது கஷ்டம்.